ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம புளிச்சக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம புளிச்சக்காயில் பருப்பு கடையில் எப்படி செய்யலான்னு பார்த்துருக்கோம். அதோட ரெசிபி பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புளிச்சக்காய் நீர்க்காயின்றதால சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஊறுகாயை தயார் பண்ணிடலாம். தயிர் சாதம், உப்புமா வெரைட்டிக்கெல்லாம் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல புளிச்சக்காயை உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தொக்கு மாதிரி இருந்தால் தான் பிடிக்குன்றதால நான் சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிகிட்ருக்கேங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கடுகு சேர்த்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. வறுத்த இந்த கடுகையும் வெந்தயத்தையும் மசாலா இடிக்கிற கல்லில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. இந்த கடுகு வெந்தய பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற புளிச்சக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. காயை சேர்த்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே அதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளேயே காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இதுவே சரியாக இருக்குங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லாவே குழைவாக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தூளில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட புளிச்சக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஊறுகாயை 1 வாரம் வரைக்கும் வெளியிலையும் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.